முகரையில பாருங்க முகரே பாரு ஏடா பாரு நீ என்ன பாண்ணே போடு பாரு எதுல ஏறிறாரு பத்தியா என்னையா சொல்ற என்னடா பண்ண நீ பொண்டாட்டி ஒளிக ஒப்பாட்டி வாழுகனே திரும்பவும் பாரு டேய் வாடா வாடா அப்பா இருப்பா என்ன என்ன பாடுன பொண்டாட்டி ஒளிக ஒப்பாட்டி வாழு என்ன பாடுன செவுட்டு முண்டாடா ஏய் என்ன பாடுன பொண்டாட்டி ஒளிக ஒப்பாட்டி வாழுகனே என்ன பாடுன ஐயே செவுட்டு பேனாங்க ஏய் சொல்றா பொண்டாட்டி ஒளிக ஒப்பாட்டி வாழுக இதை ஏன் நான் திருப்பி திருப்பி கேட்டேன் தெரியுமா ஏன் சொன்ன மக்களுக்கெல்லாம் நல்லா காதுல விழுகட்டுமே அப்படின்னு தான் கேட்டேன் ஆமா என்ன பண்ண இனி உன்னை நான் இதை விட்டு உன்னை எரிச்சு போண்டா இரு பொண்டாட்டி ஒளிக பப்பாட்டி வாழுக பொண்டாட்டிங்கிற யாரு யாரு பெத்த அப்பா அம்மா எல்லாம் விட்டுப்புட்டு அண்ணன் தம்பி எல்லாம் விட்டுப்புட்டு சொந்த பந்தம் தான் முக்கியம்னு வர்றாளே கட்டின பொண்டாட்டிய போய் ஒளிக்க சொல்லலாமா நான் உன்னைய கேட்கிறேன் கை வேற பிரச்சனை கையை தட்டுக்காதா புருஷனை மட்டும் போட்டு அடிக்கிறீங்களா முதுகுல இது கை தட்டுக்க இப்ப நான் ஆம்பளைகளுக்காக சொல்றேன் பப்பாட்டி யாரு யாரு பெத்த பிள்ளைய விட்டுவிட்டு கட்டுன புருஷனை விட்டுவிட்டு ஒரு உலகமா கேவலமா பேசும்போது அதை தாங்கி கொண்டு சந்தோஷப்படுத்து அந்த 10 மணி தெய்வத்தை வாழ்த்துறது தப்பா 10 மணி தெய்வமா இப்ப ஆம்பளை எல்லாம் கைத்தட்டுங்க என்ன உட்காந்துட்டு இருக்கிறிய தட்ட மாட்டிய வீட்டுக்கு போன நாளைக்கு சோறு கிடைக்காது அந்த பையன் தானே பொண்டாட்டி தப்பா ஜாமான கொடுப்பா முதல்ல இருப்பா பொண்டாட்டி இருக்கையில பப்பாட்டி வச்சுக்கிட்டு ஆள் ரோடுக்காரனுக்கு வணக்கம் வாச்சிரா யோக்கிய மாதிரியா ஒண்ணுவேன் டேய் சத்தியமா சாமி பாத்துக்க கோயில போய் சொல்லாத அண்ணே நீ ஊரை ஏமாத்துற உன் லட்சம் முறை எனக்கு இப்பதான்டா வந்துச்சு பொண்டாட்டி இருக்கையில பப்பாட்டி வச்சுக்கிற ஆள் ரோடுக்காரனுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில பப்பாட்டி வச்சிருக்க பப்புடுக்காரனுக்கு நாட்டு செல்வம் வணக்கமே எங்களை வாழ்க்கையாச்சு வணக்கமே அன்பு வணக்கமே இன்னர் ஏத்துக்கணே இன்னர் பாக்ஸ் இங்க மட்டும் நல்லா இருக்கும் ஒண்ணுமே பாடுகின்ற பொன்மொழிக்கேற்ப சிறந்த முறையிலே காவல் பணியாளர்களுடைய காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் உள்ளூர் பங்காளிகளுக்கும் வெளியூர் விருந்தினர்களுக்கும் இங்கே வருவதற்குரிய அத்தனை நாடகக்கலா ரசிக பொதுமக்களுக்கும் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை இனிதே துவங்குகிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே தம்பி நாடகம் ஆரம்பிச்சாச்சு. வேற என்ன கராட்டம் ஆரம்பிச்சிருக்கேன்? நாடகம் தான் ஆரம்பிச்சிருக்கான். நாடகமாக வந்திருக்காங்க. ஆமா ஆமா. ஆனா ஆளுங்க உட்காந்துருக்கா பாத்தியா? எப்படி சந்தையில கத்திரிக்காய் கூறு ஓட்டுற மாதிரி. அங்கே 20 பேர், இங்கே 10 பேர், அங்கே 15 பேர், இங்கே முன்னாடி 4 பேர், இங்கிட்டு ஒரு கும்பல். ஏன்னா அது இருக்கட்டும், இருந்து பாருங்க. யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. ஏன் கோயில் கும்பாபிஷேக நாடகம். ஆமா ஆமா. ஐயனார் சாமி கோயில் கும்பாபிஷேக நாடகம். அதனால இருந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். அப்படி எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்கன்னா நான் கோயில்ல சொல்லிடுவேன், வீட்டுக்கு போற யாருக்கும் தூக்கமே வரக்கூடாதுன்னு. அப்படி சொல்லிடுவியா? அன்னைக்கு எப்படி தான் ஒரு நாடத்துக்கு போயிருந்தேன், கருப்பசாமி கோயில். சரி, நாடகம் நடந்துச்சு. ஒரு பாட்டி எந்திரிச்சு கிளம்புச்சு. எங்க கிளம்புறேன்னு போட, நான் போய் தூங்க போறேன், நீ போய் தூங்கு, கோயில்ல சொல்றேன்னு. சரி, நான் ஒன்னும் சொல்லல, நான் பாட்டுக்கு நாடகம் நடிச்சேன். ஒரு பேச்சுக்கு சொல்றதானே நம்ம. அப்படி நம்ம என்ன போய் சொல்ல போறோம்? அது கிடையாது. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அது வீட்டுக்கு போய் கண்ணை மூடி இருக்கும் போல அருவா கழுத்துக்கு வந்துருச்சு. சொன்னது நடத்து துளக்கோ. திருப்பி முடிச்சு பார்க்குமா அருவா காணாம போயிருமா. ஐயோ. மறுபடி கண்ணை மூடுமா அருவா கழுத்துக்கு வந்துருமா. ஐயா, பப்புன்காரன் கோயில சொல்லிட்டேன். கருப்பசாமி அருவாளோட வந்துருச்சு. நம்ம விடிய வரைக்கும் லைட்டை போட்டு விட்டாச்சு. உட்கார்ந்து நாடகத்தை கேட்டுக்கிட்டு இருப்போம்னு இந்த கிழவி லைட்டை போட்டுச்சுல்ல. சரி, அப்பதான் அதுக்கு விஷயம் தெரியும். என்னது? அங்க போனது கருப்பசாமி இல்ல, வேற. அது புருஷன் காவாலிப்பே. என்னையா அவன் பக்கத்து வீட்டில் ஏதோ ரெடி பண்ணியிருப்பேன் போல, இதை போட்டு சொல்ல முடிவு பண்ணிட்டான். தம்பி குரூப்பு இப்போ சட்டம்லாம் கடுமையாக இருக்கு, பார்த்து சுத்தம் நம்ம வாழணும். இல்லை தம்பி, நீங்கள் சொல்கிற விஷயம் சரிதான். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் விடிய விடிய நாடம் பார்த்துட்டு தான் போவாங்க. நான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்? கண்டிப்பாக நம்ம ஊருக்கு நீ எந்திரிக்கா? யாரு நம்ம ஊருக்கு வந்திருக்கேன்னு தெரியல, இருந்தாலும் அவங்கள பார்த்தாலே தெரியுது, போக மாட்டாங்க. நான் ஒரு பக்கத்து ஊர் வரைக்கும் வருவேன். சிவன் ராத்திரி இங்கே நாடகம் நடக்க சொல்லுவாங்க. பக்கத்து ஊருக்குலாம் வந்திருக்கேன், இங்கே எனக்கு வரக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்லை. உண்மை எப்படி போக மாட்டாங்கிற? எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? அப்படி ஒரு குருட்டு நம்பிக்கை உனக்கு எப்படி? தம்பி ஊரை சுற்றி நல்லா பாம்பு குடி இருக்கு, ஒன்றுக்கு இருக்க கூட யாரும் போக மாட்டான். ஆமாம், அதனால ஐயா இந்த ஏய் ஊரெலாம் எதுக்கு உட்காந்து கத்திட்டு இருக்காது ஐயா. தெரியுங்கய்யா, அதெல்லாம் தான் நோட்டீஸில் எழுதியிருக்கு, படிச்சுட்டேன். சரி,
நான் நோட்டீஸ் வாசிக்கிறப்ப சொல்லிடுவேன். என்ன என்ன ஐட்டங்களோ உட்காந்துக்காரு அப்பா சாமியெல்லாம் சாமியை கும்பிடுவோம். இந்த மாதிரி இடையூறு பண்ணிங்கன்னா நாடகம் நல்லா நாங்கள் நாகரிகமாக நடிப்போம். யாரும் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடிக்க மாட்டோம். யார் யாரை எப்போ அனுப்பணுமோ அப்போ சரியாக அனுப்பிடுவோம். இங்கே இந்த இருந்து எதுக்கே இருந்துக்கிட்டு ஏன்னு உண்மை உங்கள் வீட்டுக்கு மாடு மேய்க்க வந்த மாதிரி ஏங்கிறது ஊங்கிறது உள்ளே போய்ட்டு அடுத்த நாள் அனுப்புன்னு சொன்னால் அது நாடகம் ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமாக அடியம்மா. உண்மகளை தெரியமா பொற்பனை காடியமா அலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமாக அடியம்மா. திருவப்பூரில் வாழ்பவளே முத்துமாரியம்மா. திருவேற்காட்டில் அமைந்தவளே கருமாரியம்மா. திருவப்பூரில் வாழ்பவளே முத்துமாரியம்மா. திருவேற்காட்டில் அமைந்தவளே கருமாரியம்மா. பொன்மகளே தேவியம்மா பொற்பனை காரியம்மா அறமுடி காரியம்மா அறந்தாங்கி வீரமாக அடியம்மா. நான் தமிழ் நாயகியா நல்ல முத்து மாரியம்மா. நான் தமிழ் நாயகியா நல்ல முத்து மாரியம்மா. சத்தியுமையானவள் சமயபுரத்து மாரியம்மா. சத்தியுமையானவள் சமயபுரத்து மாரியம்மா. சத்திய மங்கள மன்னாரி மாரியம் அகிலமெல்லாம் உன்னாச்சி அம்மா உந்த நல்லாச்சி அகிலமெல்லாம் உன்னாச்சி அம்மா உந்த நல்லாச்சி. பொன்மகள தேவியம்மா பொன்மன காரியம்மா அலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமாக அடியம்மா. திருநெல்வேலியிலே காந்தி மதியம்மா. திருநெல்வேலியிலே காந்தி மதியம் அகிலமெல்லாம் உன்னாச்சி அம்மா உந்த நல்லாச்சி அகிலமெல்லாம் உன்னாச்சி அம்மா உந்த நல்லாச்சி. உண்மகளே தேவியம்மா பொற்பனை காளியம்மா அலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமாக அடியம்மா. நன்றியே நன்றி நன்றி சந்தோஷம் ஐயா. பாருங்க பாருங்க நேரம் இருக்கு பாருங்க நிறைய பாருங்க படம். எண்ணகரனும் பொன்னகர் என்று சொல்லக்கூடிய எண்ணகரமாம் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் அனுமந்தக்குடி ஊராட்சி ஏழுகோட்டை நாட்டைச் சேர்ந்த கீரணி கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தூது ஜெயங்கொண்ட ஐயனார் கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தெய்வ திரு சூனாப்பானா முத்துப்பெருமாள் அம்பலம் தெய்வ திருமதி மூவண்ணா சொர்ணம் அம்மாள் திரு சூனாப்பானா மூவண்ணா பாலகிருஷ்ணன் அம்பலம் தெய்வ திருமதி பா காளியம்மாள் அவர்களின் பிரார்த்தனை நிகழ்ச்சியாக இன்றைய தினத்திலே இவரை மேடையிலே நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம். அண்ணே நடக்கிற நாடகம் வள்ளி திருமணம். ஆமா, ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. சரி, ஆண்களை விட பெண்கள் அதிகமாக என்ன தாத்தால உட்காந்துருக்காங்க. ஆமா ஆமா. இவங்க பார்க்கறது புராண நாடகம், சரித்திர புராண நாடகம். என் வீட்டில் பார்க்கறது தரித்திர நாடகம். என்னது சொல்ற? சாயங்காலம் 6 மணிக்கு டிவியில் போட்டுறேன். என்னது?
நாகினி மோகினி நந்துனி நந்தினி சீரியல் பார்த்தா குடும்பம் உருப்படாதுன்னு அது விளங்காது. பார்க்கலாம், அதுக்கு அடிமையாகப்படாது. கண்டிப்பா கண்டிப்பா. அது நீ என்னதான் காசு உண்டே சம்பாரிச்சு வீட்டில் கொடு, உனக்கு சாப்பாடு போடுறது யார் தெரியுமா? யாரு? பொண்டாட்டியா? ஆமா. கிடையாது, வேற விளம்பர கம்பெனிக்காரன் தான். என்ன சொல்ற? நைட் 8 மணிக்கு சோறு கேளு, இரியா விளம்பரம் போட்ட அப்புறம் தான் வருவேன் அப்படின்ட்டு. ஓஹோ. அன்னைக்கு அப்புறம் வீட்டில் இருந்து சாப்பாடு போடுறேன்னு விளம்பரம் போட்டு அப்புறம் போறேன்னா விளம்பரம் போட்டோன்னு விறுவிறுன்னு வேகமாக ஓடி போய் அடுப்பு கிட்ட போயிட்டு தோசையை ஊற்றி அப்படி சத்துருன்னா தட்டில் ஓட்டால நான் பயந்துட்டேன். ஏன்? அப்படி ஒரு தோசையை பார்த்தது இல்லைண்ணே. ஏன் அப்படி என்ன தோசை எப்படி இருந்துச்சு? கண்ணு கரையர் இருந்துச்சு. தம்பி, என் குழந்தைய தப்பு செய்யல தம்பி. என்ன நம்ம வீட்டுக்கு நல்லா நல்லா தெம்பா இருக்கணுமே அப்படின்ட்டு கருப்படி தோசை சுட்டு கொடுத்துருக்கு. அட கருப்படி தோசை இல்லையா, எப்பவும் சாப்பிட்ற தோசை தான். வேற இது என்ன கலர் இப்படி இருக்கு? அடுப்பு வீட்டுல போய் பார்த்தேன், அப்புறம் என்ன தெரியும்? என்னது? இந்த லூசு முண்டை நாடகம் பார்க்குற ஆர்வத்துல தோசை கல்ல மல்லா குச்சுக்குறா, குப்புற வச்சுக்குறா. நீ சிரிச்சுக்காத்தா குப்புற வச்சு சுட்டு நான் அதான் தின்னு தெரியுமா? வேற சோறு அடிப்பாங்க. தோசை அருமையா இருந்திருக்குமே. ஆமா, இதுல வீடு வீட்டுக்கு முன்னாடி பிச்சைக்காரங்க வரல. ஆமா, பிச்சைக்காரங்களாம் வர்றது இல்லை. ஏன், என்ன காரணம்? நம்மளே பிச்சைக்காரனை மாறிட்டான். ஓ, என்னைக்கு பிச்சைக்கார பொட்டியை வாங்கி வீட்டில் வச்சோமோ. பிச்சைக்கார பொட்டியா? ஆமா. அது என்ன? அது அதுக்கு பேர் தான் பிரிட்ஜு. ஓ, மீன் போன இட்லி சட்னி சாம்பார் சோறு எல்லாத்தையும் அதில் தள்ளி வச்சு பிச்சைக்காரனுக்கு போட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்மளை பிச்சைக்காரன் மாதிரி பொண்டாட்டி நமக்கு போட்டுக்கிட்டு அதை நக்கி நக்கி தின்னுட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. அந்த பொட்டியை தூக்கி போட்டு நொறுக்குங்கிறேன். அது நமக்கு தேவையில்லை. அதனால ஒரு விஷயத்த சொல்றேனே. என்ன விஷயம்? நான் கொடுத்து வச்சுவேன். எப்படி சொல்ற? சத்தியமா. எப்படி சொல்ற? என் மனைவி மாதிரி எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் யாருக்கும் கிடைக்காது. மாப்பிள்ள நான் வளர்த்த நல்லா வளர்த்துறீங்க. 12 மணி 1 மணிக்கு போனாலும் சரி பச்சை தண்ணி பல்லு விடாம எப்ப புரிஞ்சு வருவார் எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பா. என் வளர்ப்பு அப்படி. நல்லா வளர்த்துறீங்க. தம்பி எத்தனை மணி போனாலும் அன்னைக்கெல்லாம் சீர்காழி பக்கம் நாடத்து போயிட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு போறேன், வாசப்பட்டு உட்காந்துட்டு எப்ப மாமா வரீங்க சாப்பிடல அப்படி பள்ளி கூட கவலி சொல்லுது பாத்தியா? இல்லப்பா பள்ளி சொல்ல, நான் பீல் பண்ணியா? சரி, சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கா. ஏன் நான் தான் போய் சமைக்கணும். மாப்பிள்ள என் வளர்ப்பு அப்படி. ஓ மோரக்கட்டை. என்னண்ணே ஆம்பளை இருக்கிறத கேவலப்படுத்துறியா? என்ன கேவலப்படுத்து? அறிவில்லை உனக்கு? என்ன வரப்ப சோத்த தானே தின்ன? வேற என்னது? சோத்த தானே தின்ன? என்ன தின்ன? எவனோ போனே எவனை சம்பானடா. சரி விடு, கோச்சுக்காத. போனே எவனை சம்பானா? ஆம்பளை வர்க்கத்தை நீ கேவலப்படுத்துறியா? கொழுந்தியாடா உதவி ஒண்ணு. வேற ஆம்பளை வர்க்கத்தை நீ கேவலப்படுத்துறியா? உன் கொழுந்தியாடா உதவி ஒண்ணு. தம்பி போனோம்லாம் சமைக்க கூடாது. வேற என்ன ஒண்ணு? போனோன்னா பாத்திரம்லாம் விளக்கிட்டு துணிமணிலாம் துவச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஓடா துப்பு கட்டோட அண்ணன் தம்பி 2 பேரும் மரியாதை கெடுத்து நிற்கிற மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா அண்ணா, ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணம் முடிச்சு கேட்டேன் முன்னாடியே, உனக்கு என்னடி சமைக்க தெரியும்னு. எனக்கு உப்புமாவை தவிர வேற எதுவும் சமைக்க தெரியாது. ஓ, நான் என்ன செய்யறது? மாடு தவிடுதிங்கிற மாதிரியே தின்னேன். நல்ல சாப்பாடா சாப்பிடுவோம். பெரிய ஹோட்டலுக்கு கூட்டி போய் சாப்பாடு கொடுங்கண்ணான்னு தண்டி அட்டையை கொடுத்தாங்க. தம்பி அது பேர் மெனு கார்டு. அது ஃபுட்டு வெரைட்டி என்னென்ன இருக்கு ஃபுட்டு. உனக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. இப்படி பார்த்துட்டு 7ஆம் நம்பர் கொண்டாங்கன்னு சரி கொண்டாந்து வச்சுட்டாங்க. என்னது அங்கே சூப்பராக இருக்குமே. 3 தட்டு உப்புமாவே. அங்கேயும் உப்புமா தானா? சரி, கிறக என்னை விட்டு விலகலை. அப்புறம் என்ன செய்யறது? நேராக வீட்டுக்கு வந்து குழம்பு இப்படி புத்தகம் வாங்கி கொடுத்தேன். வெரி குட். அதை பார்த்து குழம்பு வைக்கிறாங்களாம். தக்காளி மீன் குழம்பு, தக்காளி வெங்காயம் வெட்டி போடவும், புளியை கரைச்சி ஊற்றவும், வெந்தயத்தை போடவும், மிளகா பொடி மல்லிப்பொடி எல்லாம் போட்டு மீன் அள்ளி போட்டு இறக்கி வச்சுட்டா. ஆனா குழம்பு வாயில வைக்க முடியல. அதிகமா இல்ல. எவ்வளவு செஞ்ச அந்த லூசு முண்டை அடுப்பு பத்த வைக்கல. என்ன கேட்டா புத்தகத்துல அடுப்பு பத்த வைக்கணும் போடலையா? ஏன் வளர்ப்பு வளர்ப்பு முகர கட்டேன். நீ செஞ்சதெல்லாம் நான் செய்ய முடியுமாயா? அதுக்காக தான் சொல்றேன், கல்யாணம் அப்படின்னா நல்லா மகிழ்ச்சியா இருப்போம். ஆமா, கல்யாணத்துல நமக்கு தோஷம் விலகுது. என்ன சொல்றீங்க? தாலி கட்டுறவனுக்கு அன்னையோட சந்தோஷம் போயிடும். தம்பி தாலி கட்ட போறப்ப ஐயர் சொல்லுவாரு, எப்படி கவனமா கேட்கறது இல்ல, மாங்கல்யம் தந்து நானே மாப்பிள்ளை அழைச்சுடுவாங்க. நல்ல நேரம் முடிய யாருக்கு ஐயருக்கா? அன்னையோட அவனுக்கு சனியும் பிடிச்சிருச்சு. நான் கல்யாணம் பண்ணையா, கல்யாணத்தை நீ முதல் நாள் நாடகத்தை வாங்கிட்டு கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் நாடகமா? என்ன வந்தாலேருந்து திட்டு நான் திட்டுறேன்னு கோச்சிக்கிறிய? ஏப்பா திட்டுன்னு கோச்சிக்கிறீல? டேய் இரா, ஒருத்தனுக்கு பிறந்த நாள் நம்ம லீவ் போடுறோம். நீ அடி, உன் உயரத்துக்கு என்ன தவ்வாம அடி.
ஏறு அதவே பிறந்த நாளுக்கு லீவ் போடுறேன், நண்பருக்கு பிறந்த நாள் அப்படின்னா எதுக்கு லீவ் போடுறேன்? ஏண்டா உனக்கு ஒரு கல்யாணத்தன்னைக்கு எவனாச்சும் நாடகத்தை போட கேளு. ஏன் நான் கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் பங்குனி உத்தரேன். சரி, நான் நாடகத்தை போனா 10 நடிகை வீட்டில் இருப்பாங்க. அந்த 10 பேர் வாழ்வாதாரத்துக்காக நான் போனேன். போயிட்டு தாலி கட்ட போன நேரம் மணமேடையில் வந்து உட்கார்ந்தேன். ஐயர் ஓம கூடத்துல குச்சியை போட்டு கொளுத்தி புகையை கிளப்பிட்டார். குப்பு குப்புன்னு புகையை கிளம்ப பொண்ணு வந்து உட்கார்ந்துருச்சு. கெட்டு மேல தாலியை கட்டுனாங்க. தாலியை கட்டுன்னு ஊரே அடிச்சுக்கிறேன். ஏன் மாப்பிள்ள ஏன் சோறு இதுக்கு நல்லா வைக்க? சோறு நல்லா தான் இருக்குல்ல? இல்லப்பா, நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் தான். ஒண்ணு நீ மாப்பிள்ள எல்லாம் பொண்ணு பார்க்க போய் பேசுனதுதான். அட ஊர்கார எல்லாம் சேர்ந்து பேசினாங்க. ஒரு ஊரே போனாங்க. அவங்க சரக்கு வாங்கி கொடுத்தா காசு பத்தலையா? பொண்ணு பார்க்க போனப்ப அப்புறம் என்ன பிரச்சனை? தாலி கட்டதான் பிரச்சனையா? என்ன நடந்துச்சு கேளு. என்ன நடந்துச்சு? தூக்க கலக்கம். பொண்ணு வந்து உட்காந்துச்சு. சரி, கட்டி மேல கட்டி வேணும்னாங்க. தூக்க கலக்கத்துல தாலியை கொண்டு போய் என் மாமியார் இடத்துல கட்டிட்டு அப்புறம் மாமியாருக்கு தாலி எட்டவனா? சரி விடு, அங்க வீடியோ வேற ஓடி இருக்கு. சரி, இப்ப மாமியா எத்தனை மாசம்? மாமியா 8 மாசம். பொண்டாட்டி 10 மாசம். இப்ப இந்த தாலி எங்க இருக்கு? மாமியா கடத்துல கிடக்கு. ஏன் கலட்டலையா? கேட்டேன், கலட்டி விடுவேன்னு. நான் முக்கா போகணும், தங்கத்தை தரமாட்டேன். தங்கம்னா எவன் தாலி கட்டாலும் கொண்டு போற காலமாகி போச்சு. நாடகத்தில் நடிக்க வந்திருக்கூடிய நடிகர்கள் பற்றி உங்களுக்கு தெரிந்தாலும் தெரிவித்தாலும் அறிமுகப்படுத்துவது எனது கடமை. சென்ற மெல்லா வெற்றி பரிசு கொட்டி நடிப்பு சிவேந்தன், சென்னை திரைப்பட தென்னிந்திய சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் மேலப்பட்ட சேர்ந்த KPI காளிமுத்து அண்ணா அவர்கள் வேலன் வேடன் விருத்தினக நடிகராக இருக்கிறார். காண கோயில் கலைவாணி கோயிலின் குரலோபியும் அத்தா யார் எந்திரிச்சு போயிடாதீங்க. இன்னைக்கு வந்திருக்க வள்ளி நாயகிக்கு வயசு 14 வயசு தான். சின்ன பொண்ணு தான். எப்படி நடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. மூர்த்தி கீர்த்தி சிறுசு மூர்த்தி பெருசும்பாங்கல்ல, அந்த அதுதானே. மூர்த்தி சிறுசா கீர்த்தி பெருசாயா? நாங்கள் மொத்தத்தில் ஏதோ ஒன்று ஆனால் சிறப்பாக நடிக்கும். பாப்பா சின்ன பொண்ணு தான், எந்திரிச்சு போயிடாதீங்க. அருமை தங்கை மீனவெளியைச் சேர்ந்த AP காந்திமதி அவர்கள் வள்ளியில் நடிக்க காத்திருக்கிறார். காணப்பிரியர் கழகப்பிரியர் வீணாகானப்பிரியர் அன்பு தம்பி இரட்டையாளத்தை சேர்ந்த M வெங்கடேஸ்வரன் அவர்கள் நாரத மகமுடியாக நடிக்க காத்திருக்கிறார். ஆறுமுடைய கலையரசு நவரச நாயகன் தேனிசன் தென்றல் அருமை சகோதரன் மருகாபுரியைச் சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அண்ணார் அவர்கள் ஹார்மோனியத்தை இசைத்து காட்டுவார், பின் வாங்கி பாடுவார்கள். உபவாசியத்தை பாருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்படிக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் கீரணி கிராமத்தார்கள் அத்தனை அன்புடையங்களுக்கு நன்றிகள் விளக்கம் மற்றும் தெய்வ திரு சூனாப்பானா முத்து பெருமாள் அம்பலம், தெய்வ திருமதி மூவண்ணா சொர்ணமம்மாள், திரு சூனாப்பானா மூவண்ணா பாலகிருஷ்ண அம்பலம், தெய்வ திருமதி பாவண்ணா காளியம்மாள் அவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தின் நாடக அமைப்பாளர் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் துணை செயலாளர் ஏம்பலைச் சேர்ந்த அருமை சித்தப்பா M சண்முகம் இருந்த நாடகத்தை மிக சீரோடு சிறப்பு அமைத்திருக்கார் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அழகி யாரு பொம்பளை பிள்ளைதான் பேர் சொல்லுப்பா. அபிநய சுந்தரி யாருப்பா? மன்னாருடைய சாந்தி அவர்கள் டான்ஸ் காமிக். அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மா கோயிலே இருந்தேன். அப்பவும் நல்லா தான் இருந்தேன். வண்டி உள்ளலாம் இருக்கும்போது பெட்டிக்காரன் லூஸ் ஆகிட்டேன். உண்மைதான் சொல்கிறேன். வைகாசி மாதமே பாதி வந்துருச்சு. இப்போ போய் ஆடி மாதம் காத்திருக்கேன் பாடுறேன். அதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது தம்பி. இப்போ போய் பாடலாமா? நீ என்ன தம்பி தெரியாமல் பாடிவிட்டேன் தம்பி. அதான் லூசு போயிடா. நீ சோறு தானே தின்ன? என்னை கட்டியல்ல சோத்தை தானே தின்ன? தோசை தின்னியா? ஏன்னா பாட மாத்தியா மண்டே பாரு. நல்லா வைகாசி மாசம் வைகாசி மாதம் மறிய மாத்திருக்கா. எப்பா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 12 மாசம் பாட்டையும் பயிற்சி பாடா. நீ 12 மாசம் காத்தடிக்காதா? நீ பாட்டை பாட சும்மா. அண்ணா யூடியூப் சேனல் பேர் என்ன? தேவகோட்டை
தேவகோட்டை சக்கரவர்த்தி யூடியூப் சேனல் அன்பு நிமிஷத்திற்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் தேவகோட்டை சக்கரவர்த்தி. என்னை பற்றி உங்களுக்கு தெரிந்தாலும் தெரிவித்தாலும் எனது பெயரை நானே அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளை. சாமி வரும் சொன்ன கேட்கிறீங்களா? ஏன் அப்படி திருப்பி திருப்பி அடிக்கிறீங்க? வாசிக்கையில நுப்பாடுங்க நீலா. உனக்கு கத்துறேன்டா. ஓ அதான் சொன்னாலே உடுக்கடிச்சாலும் சாமி வரும்னு. உங்கள் வீட்டு பிள்ளை. நான் அராத்து முடிச்சாங்களா? யாருப்பா வந்திருக்காது? ஏப்பா யாரு படிக்க? ஏன் இப்படி திட்டுறீங்க? என்ன நக்கறியல? வீட்டு வாப்பா நீ. என்ன சாமி? சாமி மலை ஏறிடுச்சு. சாமி மச்சல புடுங்குச்சு. நான் பூதி சாமிடா. என்ன சாமி? விபூதி சாமி. நீ வாங்க நீங்க. என்னப்பா? உங்கள பாராட்டலாம். என்னப்பா? சிறப்பா பண்ணீங்க. சாமி ஆடல புடிச்சீங்க. ஆமா. சாமி ஆடல புடிச்ச பாரு. உன்னை பாராட்டலாம். எப்படி? நம்ம ஊர்ல பால் குடம் இருப்பாங்க. ஆமா. பால் குடத்தை பெண்கள் போய் எடுத்து போறப்ப சாமி வரும். ஆமா. அப்ப அந்த பால் குடத்தை புடிச்சிட்டு தோள்பட்டை இறுக்கி புடிச்சு சாமி அடக்குவோம். வேகமா அண்ணா இடுப்புல ஒரு துண்டை கட்டி இழுத்து பிடிப்பான். ஆமா. நீ என்ன பண்ண? இப்படி இரு, இப்படி பிடிக்கிறிய. உன்னை நம்பி விட்டா என்ன செய்வேன்? ஆமா. உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகர் புதுக்கோட்டை போக்குவரத்துடைய சிறந்த விஆர் தமிழ்வேந்தன் பபுன் காமி. நான் தான் போயிட்டு வரேன். என்னடா கிளப்பாத பூதி சாமியே கிளப்பாத சொன்னா கேளு. அதனால போயிட்டு வரேன். எனக்கு இது வரைக்கும் ஆதரவு வந்து எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. அடுத்தடுத்த காட்சியில் எல்லாரையும் சிறப்பாக அனுப்பிடுவோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நல்லா சொல்லு தம்பி. உங்கள் வீட்டு குழந்தைகளை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். செல்ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க சின்ன பிள்ளைய கையில். இந்த செல்ஃபோன் தான் ரொம்ப பேர் வாழ்க்கையை கெடுத்தது. ஒரு 16 வயசு பையன் ஃபோன் பேசுகிறான்னா யாருக்கிட்ட பேசுகிறா நம்ம கண்டுபிடிச்சி விடலாம். ஃபோன் வரும். ஹலோ போன ஐயா எப்போ பார்த்தா நோய் திட்டுவேன் அப்படின்னா அது அவங்க அப்பாட்ட பேசுகிறேன். அதே பயலுக்கு பொம்பளை பிள்ளை பொண்ணு ஆக்சிடே மாறிடும். எப்படி? என்னவா? அண்ணே நாக்கு வெளியே வந்துருச்சு. அடிச்சுக்கிறாங்க, அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, அழுதுகிட்டே சிரிக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஒன்றும் புரியலப்பா. இது பயலுங்க. பொம்பளை பிள்ளைய ஃபோன் பேச மாத்திரீங்களா? எப்படி? பக்கத்தில் உட்காந்துருப்போம். ஃபோனை தூக்கி காதில் வச்சுக்கிட்டு நோக்கியாவான்னு தெரியல. இந்த செல்ஃபோன்னால நான் 1 லட்ச ரூபா காசு எழுந்துட்டேன். செல்ஃபோன்னால 1 லட்ச ரூபாய்? ஆமாண்ணே. தம்பி ஏன் ஆப்பிள் ஐஃபோன் இது வாங்கியா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் 20,000 ரூபாய் போனதேன் முக்கிய போனதேன். சரி. அதில் ஜோடி ஆப்புன்னு விட்டாங்க. ஆமா தம்பி. யார் வேணாலும் யார் பொண்ணாட்டிட்டு பேசலாம்னா. ஆமா பழகிக்கலாம். ஏன் தொன்னை புத்தி சும்மா இருக்கக்கூடாது. ஒரு நம்பர் ஒன்று கிடைச்சிச்சு. சரி. அங்கிட்டு பொம்பளை பிள்ளை. அது மூஞ்சியை நான் பார்த்ததுல என் மூஞ்சியை பார்த்ததுல 2 பேர் லவ் பண்ணா. ஓ பார்க்காம காதலிச்சா. சூப்பர். கடைசிக்கு அந்த பிள்ளை கேட்கும் போதெல்லாம் பணம் போட்டு விடுவேன். கடலூர். ஆமா பாண்டிச்சேரி தான். அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். இந்த சரக்கெல்லாம் இருக்குமே அங்கே. ஆமாம் செல்லுக்கு கார்டு போட்டு விட்றேன், எல்லாம் ரீசார்ஜ் பண்ணி விட்றேன், சேலை வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன். ஆனால் அந்த பிள்ளை மூஞ்சியை பார்க்கல. 6 மாதம் கழிச்சு அந்த பிள்ளையை பார்க்கலாம்ட்டு இங்கேருந்து நேராக கடலூரில் போய் இறங்கி செல்லம் பட்டு உன்னை பார்க்க வந்திருக்கேன் வாடான்னே. பட்டு அந்த பிள்ளை வந்துச்சு லட்டு குட்டி. அதை பார்த்தல அதோட மருந்து குடிச்சு ஆஸ்பத்திரியில் படுத்துட்டேன். அட ஏயா நீ வேற தம்பி உன்னோட வளர்த்தியா இருந்துச்சா? இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னோட கண்ண கரேன்னு இருந்துச்சா? ஐயோ குட்டையா தான் இருந்துச்சா? அட என்னன்னு கேட்டு தொலைகளே. என்ன சொல்லு? அது புள்ள இல்ல 60 வயசு கிழட்டு முண்டை. ஐயா ஐயா காசை பிடிக்கி தின்னுட்டா. ஐயா ஏயா கேட்குற? சரி காதல் போனா போயிட்டு போகுது. ஏமாப்ல பாண்டிச்சேரி தானே போனேன். ஆமா வரும்போது 2 புள்ள தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல. உன் புத்தி ஒன்னே விட்டு போகுமா? நானே காசு போச்சு புள்ள போச்சு தண்ணி போடுறத அலைகிறேன். அதனால போயிட்டு வரேன். இந்த நாடகங்களில் வள்ளி திருமணம், பவனக்குடி, சத்யவன் சவத்திரம் நடிப்பேன். மகமாயி முத்தாளம்ம நாடகம் நான் ஆட மாட்டேன். இந்த மகமாயி நாடகத்தில் போனோம்னா நீ அடிச்சு கொள்றாங்க. ஐயா பப்புன் டான்ஸ் முடிஞ்சோன்னு சிவனும் பார்வதியும் வர்றாங்க. 7 வேப்பலக்கரகம் முன்னாடி இருக்குமா, சாமி அணைக்கணுமா. நான் போயிருந்த ஊர்ல கலகம்லாம் இருந்துச்சு, சாமி வந்துச்சு அழைச்சாங்க. ஊர்ல உள்ளவங்க ஆடி வந்து கரகத்தை தூக்கணுமா. எப்படி அடிக்கிறா கொண்டையூர் எல்லையிலே
முத்துமாரி முத்துமாரி நல்லவளே எல்லாம் இல்லை அத்தா வந்து சாமி வந்திருக்குமே குழந்தை நல்லா வர்றியா ஆனா சாமி வரல எல்லாம் கடப்பாறை முழுங்குற மாதிரி இப்படியே இருக்காங்க. ஊர் தலைவர் மேடைக்கு வந்து சாமி எங்க ஊர் பேரை காப்பாத்தின சாமி சாமி நீ ஆனா எங்க ஊர்ல சாமி அழைக்க மாட்டேங்கிறியே என்ன காரணம்? சாமி அழைச்சிருங்க. சாமி வல்ல நாடகார அத்தனை பேரையும் வேணுக்குள்ள வச்சு கொளுத்தி விடுவேன்டார். நான் மேடையில ஒண்ணு கடிச்சிட்டேன். திரும்ப அடிக்கிறாங்க இவன் சாமியை கலப்பணுமா? சாமி அப்புறம் எல்லாம் இரு சாமி வரல. மணி 3:30 மணி. அப்பதான் திரும்பி பார்க்கிறேன் மிருதகாரனும் குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு. நீ இல்ல அன்னைக்கு வந்தவனுக்கு பந்தய மாட்டுக்கு நுரத்தலன்னு பெட்டிக்கார ரத்த ரத்தமா வாந்தி இருக்கிறான். சமயபுரம் ஆளுக்காரங்க வயிற்றால ஓசி சொல்லியிருக்காங்க. தாளக்கார சத்தம் மட்டும் கேட்குது ஆளக்காலம். பக்கத்தில் 108 போட்டு பிராணவாயு விட்டு இப்போ போயிட்டு இருக்கு. இப்படி அடிக்கிறான். இவன் இங்கே பட்டசத்துக்கு 3:30 மணிக்கு ஒரு ஆம்பளை மேலே சாமி வந்துருச்சு. வரணும் ஆடி வந்து கரத்தை தூக்குனார்ல ஊர் தலைவர் மேடைக்கு வந்து சாமி இவ்வளவு நேரம் எங்கள் ஊருக்கு வரல இப்போ வந்துட்டே உன்னை பார்த்து சந்தோஷப்படுறேன். ஆனால் நீ எந்த ஏரியாவும் உன்னை இந்த ஏரியாவில் பார்த்ததில்ல சாமிங்க. இவன் உண்மையை சொல்லிட்டேன். எப்படி? நான் சாமி கிடையாது நாடகக்காரங்களை கூட்டியார்ந்த வேன் டிரைவர். ஏன்னா காலைல கல்யாண சவாரி பேசியிருக்கானா 7 மணிக்கு அங்கே போனால் அவங்க வண்டியை கொளுத்தி விடுவாங்களாம். இங்கே சாமி வேணாலும் நீங்கள் கொளுத்தி விடுவியே. மொத்தம் இந்த நாடகக்காரங்களை கூட்டியது வண்டி வச்சு கொடுத்து பார்த்திய நான் போயிடுறேன். அவங்களை கொட்டாக்கில் வச்சு கொடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். நம்ம சகடகாலி இப்போ எங்கப்பா அவன் வண்டிக்கு உள்ளரிக்க படுத்திருக்கான். இவங்க எங்கிட்ட கொளுத்தி விடுவாங்க உள்ளரிக்க உட்காந்துருக்காங்க. இதுல கருப்பர் வேஷம் போட்டவன் தண்ணியை போட்டு படுத்துட்டா என்னைய வர சொன்னாங்க. யார் கருப்பசாமியா? இல்ல கருப்பர் வேஷம் போட்டவன் என்ன பண்ணோம்னே ஆடி வாங்க அருவா இருக்கும் கோழியை கடிச்சு ரத்தத்தை குடிங்க. நானும் ஆடி வந்து அருவாள் கோழியை கொடுங்கடான்னு கொடுத்தாங்க. வாங்கி குரவலை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிட்டேன். உறிஞ்சா ரத்தம் பச்சை பச்சைன்னு வருது. என்ன ரத்தம் என்னோட சேப்பாதான் இருக்கு. எனக்கு சத்தியம் முடியாது உன்னே மாதிரி கீழே குனிஞ்சு பார்த்தேன். அப்புறம் தான் விஷயம் தெரியும். என்னது? கீழே இருந்து கோழியை கொடுத்தவன் அவன் போட்ட போதைக்கு கோழி குண்டியை திருப்பி கொடுத்துட்டேன். நீங்க போட்ட போதைக்கு குண்டியை கடிச்சு பிய குடிச்சு கோழி குண்டியை கடிச்சவனா? இங்கே ஹோட்டலில் சிக்கன் 60 சாப்பிட்டியே குண்டியை தலையும் போயா. அதனால போயிட்டு வரேன். நன்றி. உங்கள் வீட்டு குழந்தைகளை வக்கீல் படிக்க வைங்க, டாக்டர் படிக்க வைங்க, இன்ஜினியர் படிக்க வைங்க. படிக்கிற அவங்க விருப்பம், படிக்க வைக்கிற உங்களோட விருப்பம். அதோடு சேர்த்து நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயத்தை சொல்லிக் கொடுத்து வழங்க. வருங்கால இந்தியா விவசாயி கையில் தான். எவ்வளவு விஞ்ஞான உலகம் வந்தாலும் 5G 4G என வந்தாலும் இந்த உயிர் வாழ கஞ்சி தேவை. விவசாயத்தை சொல்லிக் கொடுத்து வழங்கணும் உங்களோட மன்றாடி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் 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 வணக்கம்.